என்னாச்சு மந்திரியாரே? நம்ம அரசர் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. ராட்சசன் மாதிரி மேஜ மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிடுற நடவடிக்கை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? நாம பக்கத்து கிராமத்துக்கு போய் இத பத்தி இந்துமதி கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லலாம் இல்லையா? எனக்கும் இந்துமதிக்கும் பக்கத்து கிராமத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அதனால 3 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அந்த நேரத்துல டோலக்பூரோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மகாராஜா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பீம். போய் சேர இன்னும் எவ்வளவு? மங்கள் சிங், நீ பண்றது சரியில்லை. கேள் மந்திரமே, மந்திரமே, நான் சொல்வதை கேள் மந்திரமே. நான் ஆசைப்படுவது போல் நான் மாற வேண்டும். இனிமே உங்களை யாரும் தேடி வர போறதில்ல அரசே. என்ன டோலக்பூருக்கு ஒரு புது ராஜா கிடைச்சிட்டாரு. இவ்வளவு சாப்பாடு இருக்கு. யாருக்கு இதெல்லாம் சொல்லுங்க? எல்லாம் உங்களுக்கு தான் அரசே. மகாராஜா. மகாராஜா, என்ன என்னையாச்சு? நீங்க ஏன் கீழே படுத்திருக்கீங்க அரசே? எனக்கு இன்னைக்கு கீழே படுத்துக்கணும்னு தோணுது, அதுதான். என்னாச்சு மந்திரியாரே? நம்ம அரசர் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. ராட்சசன் மாதிரி மேஜ மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிடுற நடவடிக்கை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? நாம பக்கத்து கிராமத்துக்கு போய் இத பத்தி இந்துமதி கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லலாம் இல்லையா? இப்போ மகாராஜா மங்கள் சிங் கொகையில கைதியா இருக்காரு. ஆனா மகாராஜா அரண்மனையில இருக்காரே. இல்ல ராஜு, அது மங்கள் சிங் அரசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அப்பனா போலி ராஜாவா? சரி, இப்ப மகாராஜா எங்க இருக்காரு? அங்கதான் மங்கள் சிங்கோட காவல்ல இருக்காங்க. என்னோட மந்திர சக்தி வாய்ந்த கம்பளி திருட்டு போயிடும். அதோட உதவியால யாரு வேணாலும் யாரோட உருவத்துக்கு வேணாலும் மாறிக்கலாம். உங்களோட மந்திர சக்தி வாய்ந்த அந்த கம்பளி எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மங்கள் சிங், எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. என்ன பேசுறன்னு தெரியுதா? என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வேஷம் போட்டு இங்க ஏன் கூட்டிட்டு வந்த ராஜா? மங்கள் சிங், உன்னோட உண்மையான ரூபத்தை காட்டு. இதுதான் பீம், என்னுடைய உண்மையான உருவம். மங்கள் சிங், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. இல்லனா என்கிட்ட இருக்கிற இந்த மந்திர மண்ணை நான் மேல போட்டுருவேன். மந்திர மண்ணா? இந்த மந்திர மண்ணை எனக்கு அந்த மந்திரவாதி தான் கொடுத்தாரு. இது போய் சொல்றவங்கள மண்ணோட மண்ணா ஆக்கிட்டுன்னு சொன்னாரு. வேணா வேணா, காப்பாத்துங்க. எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பீம். சபாஷ் பீம், இன்னைக்கு மறுபடியும் நீ டோலக்பூரை காப்பாத்தி. இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது.
நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே இங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா? தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல? நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏண்டா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு.
இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கு.